சார், மிஸ்டர் முகுந்தன் வீட்டில் இருக்காரா? இல்லைங்க. வெளியில் போயிருக்காரா? இல்லைங்க. அதப்படிங்க, வீட்லையும் இல்லாமல் வெளியிலையும் போகாமல் ஒருத்தர் இருக்க முடியும்? இருக்காரான்னு கேட்டப்பவே இல்லைன்னுட்டேன். இருந்தா தானே வெளியில் போக முடியும். இல்லாதவர் எப்படி போக முடியும்? வெளியில் போனதுனால இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? இல்லாததாலே வெளியில் போகாமல் இருக்கலாம் இல்லையா? வெளியில் போகிறதுக்கு முன்னால் வீட்டில் இருந்தாரா? வெளியில் போனாத்தானே போகிறதுக்கு முன்னால் இருந்தாரான்னு சொல்ல முடியும். அதான் போகலன்னுட்டனே. ரொம்ப குழப்புறீங்க. இது முகுந்தன் சார் வீடு தானே? இல்லை. பின்ன ஏன் முகுந்தன் இருக்காரான்னு கேட்டதுக்கு இல்லை நீங்க? நல்ல கதையா இருக்க. முகுந்தன் அவர் வீட்டில் இல்லைன்னா மட்டும்தான் வீட்டில் இல்லைன்னு சொல்லணுமா? என் வீட்டில் இல்லைன்னாலும் சொல்லலாமே. இது முகுந்தன் வீடு இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? நீங்க இது முகுந்தன் வீடு தானேன்னு கேட்க வேண்டியது தானே? என்னங்க ஒரே குழப்பமா இருக்குதா? இன்னொருத்தர் வீட்டில் போய் முகுந்தன் இருக்காரான்னு கேட்க, அந்த வீட்டில் இருந்தவர் நேரம் போகாமல் எப்படிடா நேரத்தை கடத்தன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ஆசாமி. அவர்கிட்ட போய் இவர் கேட்க நல்லா மாட்டிக்கிட்டாரு. சில பேர் இப்படி வம்பா பேசியே காலத்தை கழிப்பாங்க. முகுந்தன் சார் வீடு அடுத்த வீடுன்னு பதில் சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் பேச்சு வளர்ந்துருக்காது, நேரமும் விரயமாயிருக்காது. இப்படி வீணான பேச்சுக்களை பேசி திரியறவங்களை விட்டு நாம விலகணும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு அப்படின்னு வேதாகமமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.